ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மழைக்கு இதமாக ஒரு சூப்பரான முட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்கும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். அவிச்சிட்டு இது போல் தோலை உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் வெளியே இருக்கிற அந்த வெள்ளைக்கரு தான் நம்மளுக்கு தேவை. அதனால் உள்ளே இருக்கிற அந்த மஞ்சக்கருவை நம்ம எடுத்துடலாம். வெளியே இருக்கிற அந்த வெள்ளை பாட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மஞ்சக்கரு நம்மளுக்கு தேவையில்லை. இதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லை குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். இப்போ இதே போல் நான் 3 முட்டையிலையும் கட் பண்ணிவிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த 3 முட்டையை இந்த மஞ்சக்கருவை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ இதை நாம் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இதை இது போல் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மீடியமாக இது மாதிரி கட் பண்ணிட்டால் போதும். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இன்னும் நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஏதாவது ஒரு கப் எடுத்துகிட்டு நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டை இதை மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. தோலை உரிச்சிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு முதல்ல இது போல் ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக நாம் இதில் ஒரு 2 முட்டையை நாம் உடச்சி ஊற்றி பிசைய போகிறோம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 5 முட்டை நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 முட்டையை மஞ்சக்கருவோடையே சேர்த்து நீங்கள் உடச்சி ஊற்றிட்டு நல்லா கை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு திக்னஸ் உங்களுக்கு இதில் கரெக்டாக நம்ம போண்டா போடுற அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா இப்படியே நிறுத்திக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாக நான் பிசைஞ்சிக்கிறேன். ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்க்குறதுனால நம்மளுக்கு ஹார்டாக இருக்கும் போண்டா. கொஞ்சம் நம்ம லூஸாக சேர்க்கும் போது கொஞ்சம் சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ நான் லூஸாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு போண்டா போடுற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிட்டு நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு நீங்கள் சின்ன உருண்டைகளாக நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். இதை பொரிக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம், அடுத்த சைடு ஒரு 2 நிமிஷம், மொத்தத்தில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பொரித்து எடுக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து எடுங்க. ஏன்னா நம்ம இதில் முட்டை சேர்த்துருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முட்டை வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வெள்ளைக்கரு சேர்த்துருக்கோம். வெள்ளைக்கரு தான் வெடிக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் பொரித்து எடுக்கலாம். இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் பொரித்து எடுக்கலாம். ஏன்னா அந்த வெள்ளை நாம் கட் பண்ணி போட்டிருக்கோம். இருந்தாலுமே அது எண்ணெயில் நல்லா வெந்து கொடுக்கும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். எண்ணெய் மேலே தெரிக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுங்க. அதே சமயம் கடலை மாவு வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். இது நல்லா மேலே நல்லா ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முட்டை சேர்த்துருக்கிறதுனால
குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் மழை டைமில் நீங்கள் வந்து இதை நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் ஒரு சாஸ் அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா புதினா சட்னி வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Vijay. Thanks for watching.